ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங், குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? சரி, வாங்க தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் உங்களிடத்தில் கொண்டு வருகிறேன். தேவனுடைய செய்திகளை பரிசுத்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைப்பையும் கிட்டத்தட்ட நம்ம இந்நேரத்துக்கு தியானித்திருக்கிறோம். மற்றும் எவ்வளவு தியானித்தாலும், எவ்வளவு வாசித்தாலும், எவ்வளவு கற்றாலும், எத்தனை வருஷங்களாக போதித்துக் கொண்டிருந்தாலும் அனுதினமும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அனுதினமும் ஃப்ரெஷ்ஷாக வானத்திலிருந்து நாளிலே இஸ்ரவேலருக்கு மன்னாவை கொடுத்தது போல ஆவிக்குரிய ஆகாரத்தை நம்முடைய ஒவ்வொரு தேவைக்கும் சந்திக்கும் விதமாக அவர் கொடுக்கிறாரு. வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைக்கும் தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய நாளா எங்களுக்கு கொடுக்கிறீர் என்று உணர்வதற்கு, எங்களுடைய நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாக, ஒவ்வொரு நாளையும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, துதியோடு தொடங்கி துதியோடு முடிப்பதற்கு உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உண்மையை சொல்லுங்க, பொழுது விடிஞ்சிருச்சு என்றால் உங்களில் எத்தனை பேருக்கு சந்தோஷம்? என்னங்க, அநேகருக்கு விடிஞ்சிருச்சா, எழுந்திருக்கணுமா, வேலைகள், பாரங்கள், ஐயோ அநேக விஷயங்கள் என்று காலையில எழுந்திருக்கும் போதே ஒரு சோர்வு, எழுந்த பிறகு இன்னும் முறுமுறுப்பது, புலம்புவது, கசந்து கொள்வது, வேதனைப்படுவது, யோசிப்பது, அந்த செல்போனை பிடித்து நோண்டுவது, இதெல்லாம் என்னங்க இது? ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு, வாழ விரும்புகிறவர்களுக்கு இது எந்த மாத்திரமும் தகாது. காலையில எழுந்த உடனே பாருங்க, இன்னொரு நாளை கொடுத்திருக்கிறார் தேவன். நமக்கு ஆயுளை கொடுத்திருக்கிறாரு. பாருங்க எவ்வளவு சீக்கிரமா இந்த புதிய வருஷம் கடந்து போகுதுன்னு பாருங்க. டக்கு 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 டக்குன்னு டேட்ஸ் தாண்டி கொண்டே போகுது இல்லையாங்க? எதையாவது சாதிக்கிறோமா? ஏதாவது தேவ நாமத்துக்கு பிரயோஜனமான வாழ்க்கையை வாழ்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கையில நம் குடும்பங்களுக்காக, நமக்காக ஏதாவது ஆவிக்குரிய பலத்தை சம்பாதித்துக் கொண்டோமா? நம்முடைய தேவைகளுக்காக நம்ம பிரயாசப்படுகிறோமா? நம்முடைய வருமானம் ஆசீர்வதிக்கப்படுதா? நம்ம பிரயாசம் பலனை கொடுக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். நிறைய வேலை செய்வது என்பது எப்போதும் நம்மை வெறுப்படையும்படியாக செய்யும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு மார்த்தாளோடு, மார்த்தாளே, நீ அநேக வேலைகளை வைத்துக் கொண்டு கலங்குகிறாய், பதட்டம் அடைந்து விடுகிறாய். தேவையானது ஒன்றே. முன்பு என் பாதத்தருகே உட்கார்ந்து, இதோ மரியாளை பாரு, இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்தவர் போதனையை கேட்கிறாங்க. முதல்ல தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு போதியுங்க என்று நீங்க செபித்துக் கொண்டிருந்தால், ஆண்டவரை துதித்துக் கொண்டு உங்களுடைய நாளை நீங்க தொடங்கினால், நாள் உங்களுக்கு ரொம்ப பெரியதாக இருந்தது போல, அநேக வேளை முடித்தது போல திருப்தியாக தூங்க போவதற்கு வாய்ப்புண்டாக்கும். இந்த நேரத்தில் சங்கீதம் 113, அதாவது 113வது சங்கீதம் கவனித்தால் 2ஆம் வசனத்துல, இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. சூரியன் உதிக்கும் நேரத்திலிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் வரைக்கும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. காலமே நீங்க துதியோட உங்க நாளை தொடங்கினால் நாளெல்லாம் துதித்துக் கொண்டு இருப்பீங்க. காலமே உங்களுடைய நாளை நீங்க கோபத்துடனோ, வேதனையுடனோ, வருத்தத்தோடோ, வெறுப்போடு கூட, முறுமுறுப்போடு கூட தொடங்கினா அந்த நாள் முழுவதும் கூட வெறுப்பாகத்தான் இருக்கும். பாடல் பாடும்பொழுதுங்க, ஒரு பாடலை தொடங்கும் பொழுது அதை கரெக்டான டியூன்ல தொடங்காவிட்டா அந்த பாடல் முழுவதும் தவறான ராகத்துல போய்விடும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில நம்ம காலை நேரத்துல தேவனோடு ஆனந்தமாய் நேரம் செலவிட்டா நாள் முழுவதும் தேவனுடைய உதவி இருக்கும், சந்தோஷமாக இருக்க முடியும். காலையில எழுந்த உடனே துதியுங்க. வானத்து பறவைகளை பாருங்களேன், காலையிலே அது அழகா சத்தம் போடுங்க. எத்தனை விதமான சத்தங்கள் நீங்க வெளியே போனா கேட்க முடியும்.
சிருஷ்டி எல்லாம் தேவனை துதிக்கிறது. அந்த சூரியன் உதிக்கும் போது அவன் உதிக்கும், அந்த சூரியன் மேல வரும்போது உதிக்கும் போது நீங்க பாருங்க எவ்வளவு அழகா அந்த மொமெண்ட் இருக்கும் பாருங்க. அது போல சூரியன், அந்த சிவப்பான சூரியன் புறப்பட்டு வண்ணம் பிரைட்டா மாறுவது போல நாம கூட காலமே ஆண்டவரே உமக்கு நன்றி, இன்னொரு நாள் கொடுத்தீங்க உமக்கு நன்றி, எனக்கு ஆயுள கொடுத்தீங்க நன்றி, எனக்கு ஆரோக்கியம் கொடுத்தீங்க உமக்கு நன்றி, எனக்கு குடும்பம் கொடுத்தீங்க உமக்கு நன்றி. ஒன்று இல்லைங்க, எத்தனை கொடுத்தாரோ தேவன் நம்ம மறந்து போகிறோம். ஏதாவது ஒன்று இல்லை என்றால் அது இல்லை 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 என்று நினைக்கிறோமே தவிர இருக்கிறது எத்தனை இருக்கிறது. நீங்க எப்பயாவது கணக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தாரு தேவன், பிள்ளைங்க இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு குடும்பம் கொடுத்தாரு, குடும்பம் இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு பெற்றோரை கொடுத்தாரு, தாய் தகப்பன் இல்லாத அனாதைங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு கணவரை கொடுத்திருக்கிறாரு, கணவன் இல்லாத விதவை எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு மனைவியை கொடுத்தாரு, உதவியாளர் இல்லாமல் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்க்கின்ற ஆண்கள் இருக்கிறாங்க இன்றைக்கு. உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தார் என்பதை ஒருமுறை நீங்க நினைவு கூர்ந்தா, காலமே நீங்க தேவனை துதித்துக் கொண்டு ஆரம்பித்தா, ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறாருங்க. ஒரு நாள் கொடுத்துட்டு விட்டு விடுகிற தேவன் அல்ல. ஒரு நாள் கொடுத்துட்டு இவ்வளவுதான் உன்னுடைய ரேஷன் என்றது போல சொல்லவில்லையே, அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறாருங்க. யெகோவா ஈரே, அவர் எப்பொழுது என்ன வேண்டுமோ பார்த்து கொண்டே இருக்கின்றாரு. குறைச்சல் என்பது உங்களுக்கு இல்லாம, பற்றாக்குறை இல்லாம தேவன் உங்களை விருத்தி அடைய செய்கிறாரு. ஒரு முறை யோசித்து பாருங்க, ஒரு 10 வருஷம் முன்னாடி உங்க வருமானம் என்ன, இப்போ எவ்வளவு, அப்ப எப்படி இருந்தீங்க, இப்பொழுது எப்படி இருக்கிறீங்க? நீங்க தேவனுக்கு பயப்படுகிற நபரா இருந்தா நிச்சயமாக விருத்தி அடைந்திருப்பீங்க. நீங்க எல்லா விஷயத்திலும் தேவனுடைய நன்மைகளை, பெருக்கத்தை நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஆண்டவரை துதிங்க ஒவ்வொரு நாளும் எழுந்த உடனே. நீங்க யாரா இருந்தாலும், முதியவர்களோ பிள்ளைகளோ, வாலிபரா இருந்தாலும் குடும்பஸ்தரா இருந்தாலும், துதியோடு கூட தொடங்குங்க. சூரியன் உதிப்பதிலிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் கர்த்தருடைய நாமம் அது துதிக்கப்படுவதாக. அல்லேலூயா. நீங்க எங்கிருந்தாலும் கூட, நீங்க எங்கிருந்தாலும் தேவன் உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. அவருடைய மகிமை ஒரு ஊரில் அல்ல, ஒரு தேசத்தில் அல்ல, ஒரு இடத்துல அல்ல, வானங்களுக்கும் மேலானதாக அது இருக்கிறது. வானங்கள் எவ்வளவு உயரம் என்று பார்த்தால் அதை அளவிடக்கூடியவங்க யாரும் இல்லைங்க. வானத்தை எட்டுகிறது அவருடைய மகிமை. நம்ம இங்க லைட் போட்டா அங்க மட்டும்தான் வெளிச்சம் இருக்கும். ஆனால் அவர் வெளிச்சம், அவர் மகிமை, அவர் பிரகாசம், அவர் நன்மைகள், அவர் கிருபைகள். வானம் எந்த அளவுக்கு விரிவாக இருக்கின்றதோ, எவ்வளவு தூரமா இருக்கிறதோ, எங்கெங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் அவர் மகிமை இருக்கிறது. உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். இவ்வளவு பெரிய தேவன், என் தேவன் என்று நீங்க துதிங்க. உங்களை பற்றி மட்டுமல்ல, உங்களை கொடுத்தவர்களுக்காக மட்டுமல்ல, என் தேவன் எவ்வளவு எல்லையற்றவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அன்பு நிறைந்தவர், எவ்வளவு தயவுள்ளவர், எவ்வளவு வல்லமை நிறைந்த தேவன் அவர், எவ்வளவு தாராளமான இருதயத்தை உடையவர், எவ்வளவு மன்னிக்கிறவர், எவ்வளவா என்னை நேசிக்கிறவர் என்று அவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க. அவரை ஒரு முறை காலமே நீங்க பாருங்க. உங்களை நீங்களே பார்த்துக் கொள்கிறீங்க. கண்ணாடியில போய் பார்த்து, ஐயோ எனக்கு வயசாகுது, பலவீனமாகிறேன், அல்லது இன்னும் ஏதோ ஒன்று நினைக்கிறீங்களே தவிர, இயேசுவை நோக்கி பாருங்க, தேவனை பாருங்க, அவருடைய அன்பை பாருங்க, அவர் செய்த சிருஷ்டியை பாருங்க. துதி ஆட்டோமேட்டிக்கா நம்ம இருதயத்துல இருந்து வெளியே வரோங்க. எவ்வளவு பெரிய தேவன் என்னுடைய தேவன். நான் ஏன் இந்த சின்ன காரியங்களுக்காக போராடி கொண்டு உட்கார்ந்திருக்கிறேன்? என் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அதை நொடியில செய்து கொடுப்பார் இல்லையா எனக்கு? அவர் என் தேவையை சந்திப்பார் இல்லையா? அவர் எனக்கு தேவையானதை கொடுப்பார் இல்லையா? அவரால் கூடாதது ஒன்றுமில்லையே என்ற எண்ணம் இருந்தாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க இருதயத்திலிருந்து நன்றியும் துதியும் வெளிவந்து கொண்டே இருக்குங்க. அவ்வளவு பெரிய தேவன் என்னுடைய தேவன், இவ்வளவு பெரிய தேவன் என்னுடைய தேவன். இன்னொன்னு இங்க கீழே வாசித்தால் 9ஆம் வசனம், 7வது வசனம், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார்.
சிறியவனை புழுதியிலிருந்து தூக்குகிற தேவன் அவர். குப்பைகளிலிருந்து எளியவனை உயர்த்துகிற தேவன் அவரே. இயேசுவை கொண்டிருக்கிறவங்க ஏழை இல்லைங்க. ஏழைகளாக நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட போது தேவன் நம்மை உயர்த்தினாராகவே இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். உங்கள் தாழ்ந்த நிலையை, உங்கள் கடந்த நிலையை, உங்கள் ஏழ்மை நிலையை நீங்க மறக்க கூடாது. நீங்க எப்பொழுது எந்த நிலைமையிலிருந்து எந்த நிலைக்கு வந்தீங்கன்னு உணர்வீர்களோ உங்க இருதயம் நிறைய நன்றி இருக்குங்க. தாவீதின் வாழ்க்கையில ஆட்டு தொழுவங்களில் இருந்து என்னை கொண்டு வந்து சக்கரவர்த்தியா சிங்காசனத்தின் மேல உட்கார வைத்தீரே என்கிற நன்றி இருந்தது பாத்தீங்களா? நான் எங்கே இருந்தேன், இப்பொழுது எங்கே இருக்கிறேன் என்ற போது உங்களுக்கு சொல்ல அவசியமே இல்லாம நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க இயேசு ஆண்டவரோடு கூட. ஒரு காலத்துல ஒன்றுமில்லாத நிலையில இருந்த போது, ஒரு காலத்துல குடிகாரனா இருந்த போது, உங்க வாழ்க்கையை நீங்க அழித்து கொண்டு இருந்த போது, மெய்தேவனை அறியாத வழியில இருந்த போது, மூர்க்கனா இருந்த போது, மூடனா இருந்த போது, என் இயேசாண்டவரின் மனக்கண்களை திறந்தாரு. என் இருதயத்தை தம்முடைய அன்பினாலே நிறைத்தாரு. அவருடைய பரிசுத்தத்தை எனக்கு கொடுத்தார் என்கிற நன்றியை நீங்க கொண்டிருந்தா, உங்க தேவனுடைய மகத்துவத்தை நீங்க உணர்ந்தால், அவர் உங்கள் பேரில் செய்த பெரிய காரியங்களை நீங்கள் நினைத்தால், என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லுவதில்லைங்க. ஒவ்வொரு நாளும் அவர் செய்த நன்மைகள்ல ஒரு 5 அல்லது ஒரு 10வது நினைத்து பாருங்க. நாளெல்லாம் நீங்க நன்றியால் நிறைந்திருப்பீங்க. நீங்க பேசும்போது உங்க வார்த்தைகள்ல துதி இருக்கும். நீங்க சாட்சி கொடுக்கும் போது உங்க சாட்சியில துதி இருக்கும். நீங்க எங்க இருந்தால் அங்கே தேவனுடைய ஆனந்தத்தினால நிறைந்தவர்களாக இருப்பீங்க. இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ பேர் கர்ப்பக்கணி இல்லாம வேதனைப்படுகிறாங்க. உங்களில் சிலர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீங்களோ என்னமோ. திருமணமாச்சு, 4 வருஷமாச்சு, 5 வருஷமாச்சு, 10 வருஷமாச்சு, 15 வருஷமாச்சு, 20 வருஷமாச்சு, ஆனாலும் ஜெபிங்க என்று சொல்லிக்கிற உங்களுடைய விசுவாசத்துக்காக நான் தேவனை துதிக்கிறேன். நிச்சயமா உங்களுடைய விசுவாசத்து நிமித்தம் தேவன் உங்களுக்கு நிச்சயமா அற்புதம் செய்வார். இனி உனக்கு குழந்தைங்க பிறக்க மாட்டாங்க என்று வைத்தியர்கள் சொன்ன அநேகர் இன்றைக்கு அழகான பிள்ளைகளை சுமந்து கொண்டு சாட்சி கொடுக்கிறாங்க. ஆமாங்க, உனக்கு இல்லை என்பதற்காக நீ கலங்காமல், யாரோ ஏதோ சொன்னாங்க என்று நீங்க சோர்ந்து போகாமல் கேளுங்க. அந்த அண்ணால் அழுது கொண்டே இருப்பாங்க பிள்ளை இல்லை என்று. அவங்களை எல்லாரும் அழ வைத்துக் கொண்டே இருப்பாங்க. கணவர் கேட்டால் என்ன செய்ய சொல்லுகிறா என்பார். ஆனா ஒரு நாள் சென்று தேவனை கேட்டாங்க. தேவனிடத்துல சொன்னாங்க, கொடுத்தாரா இல்லையா? பிள்ளையை கொடுங்க உமக்கு கொடுக்கிறேன் என்றால் அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாரு. அந்த பிள்ளையை தேவனுக்கு அவங்க கொடுத்துட்டாங்க. திரும்ப 5 குழந்தைகளை கொடுத்தாரு. ஆமாங்க, உங்களுக்கு குறைவு இருந்தால் நீங்க தேவனை கேளுங்க, துதியோட கேளுங்க. உங்க விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோட தெரியப்படுத்துங்க, விசுவாசத்தோட தெரியப்படுத்துங்க. நீங்க ஒரு சின்ன காரியத்தை கேட்கும் முன்பு தேவனுடைய மகத்துவத்தை நீங்க தியானித்தால், நீங்க கேட்பதில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், உங்களுக்கு ஒரு விசுவாசம் பிறக்கும். நீங்க அதை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காலை நேரத்துல தேவனை துதிக்க தொடங்குங்க. இந்த நாள் முழுவதும் எந்த சூழ்நிலையிலும் யார் உங்களை காயப்படுத்தினாலும், எவ்வளவு சங்கடங்களை நீங்க சந்திக்க வேண்டியிருந்தாலும், ஒவ்வொன்றும் என் நன்மைக்காக என்று என் ஆண்டவர் அறிவார் என்று தைரியத்தோடு, விசுவாசத்தோடு, ஆனந்தத்தோடு ஆண்டவரை துதியுங்க. உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும், உங்க மனநலம் நன்றாக இருக்கும், உங்க பிரெயின் நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும், நல்ல சமாதானம் இருக்கும். உங்களுக்கு பிபி என்று, சுகர் என்று, அது இது என்று என்னென்னமோ சொல்லுவாங்க பாருங்க. இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இல்லாம நிம்மதியாக, ஆனந்தமா, ஆரோக்கியமா, துதியோடும் நன்றியோடும் தேவனுக்காக வாழ்கிறவங்களா இருப்பீங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல ஒரு முறை எங்களுடைய இருதயத்துல துதியை பிறக்க செய்யுங்க. 1, 2 எத்தனை நன்மைகளை நாங்கள் பெறுகிறோம் அப்பா. எத்தனை விஷயங்களில் நீர் துதிக்கு பாத்திரரா இருக்கிறீரப்பா. நன்றி பலியை செலுத்த எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. நன்றியோடு துதியோடு வாழ்ந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. யார் குறைவில் இருக்கிறாங்களோ, யார் தேவையில் இருக்கிறாங்களோ, யார் எது இல்லை என்று நினைக்கிறார்களோ, அவர்கள் நீர் கொடுப்பீர் என்ற விசுவாசத்தோடு நன்றியோடு துதியோடு கேட்கும்படி பெற்றுக்கொண்டு மகிமைப்படுத்தவும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென்.
தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் வாரங்களையும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த விரும்பினா 8939801234 என்கிற எண்ணிற்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். தேவன் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வாரு. நீங்க எந்த தேசத்துல இருந்து பார்த்தாலும் அந்த விஷயத்தை எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல தெரியப்படுத்துங்க. ஒரு நாளும் நீங்க தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்து விடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு அனுதின தியானத்திலே உங்களை மீண்டும் சந்திக்கிற அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.